பருப்பு சாதம் செய்கிறதுக்கு துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். அதை தண்ணியில் அலசி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு அரிசியையும் வந்து நம்ம 3/4 கப் எடுத்து போட்டு அதிலேயே வந்து ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடு அந்த நேரத்தில் வெட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு அதில் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வெள்ளைப்பூடு 1 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு அதோட காரத்துக்கு கொஞ்சம் வத்தலும் போட்டு பெருங்காயம் போட்டு மஞ்சப்பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ அரிசி பருப்பு சேர்த்து 1 கப் அளவு எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் தண்ணி வந்து ஒரு 3 கப்பு கொஞ்சம் 1/4 கப்பு வந்து அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு அரிசி பருப்பையும் சேர்த்து போட்டு அதோட உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு விசில் விட்டு இதை இறக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழைவா வந்திருக்குங்க. இதோட சட்னி அப்பளம் வச்சு பரிமாறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.